வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டியூஸ்டே. எனக்கு வந்து வீக் ஆஃப். ஸோ கொஞ்சம் லேசி டே தான். ஆனாலும் வந்துட்டு காலையிலேயே எழுந்து ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ், என் பையனுக்கும் ஸ்கூல். அதனால வந்து யூசுவலாக எழுந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சாச்சு. அண்ட் இதுதான் வந்து இன்னைக்கு நான் போட்ட கோலம். என்னன்னா, எங்கள் ஊரில் வந்து திருவிழா. வேலூர் பக்கத்தில் வள்ளிமலைங்கிற ஊர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ். ஸோ வள்ளிமலை கோயிலில் வந்து தேர் திருவிழா நடக்குது. ஆஹ் என்ன இன்னைக்கு வந்து 2வது நாள் திருவிழா. அது வந்து எங்கள் ஊர் வழியாக தேர் இன்னைக்கு போகும். ஸோ என்ன நடக்கும்னா, அந்த திருவிழா அந்த கோயில்காரங்க வந்து மேளதாளத்தோட எங்களை வந்து அழைச்சிட்டு போவாங்க. நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி, அன்னதானத்துக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் தேரடியில் வச்சு சாமிக்கு படைச்சி கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தேர் இழுத்து அதனோட ஒரு ஸ்பாட் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் நாங்கள் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணுவோம். ஸோ இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டே தான் அந்த கோலம் போட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம இந்த மாதிரி ரெகுலராக அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு இல்லை. ஸோ இந்நேரம் இது நடக்கும், இந்நேரம் இது பண்ணியிருப்பாங்க, இந்நேரம் அம்மா வீட்டில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனசில் எண்ணங்களோடு நான் இந்த கோலம் வரைஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ஆசையாக வரைஞ்சிட்டு இருந்தேன். பட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லைங்க. உடனே அந்த மழை எங்கேருந்து தான் வந்ததோ வந்து இப்படி அழைச்சி விட்டு போயிடுச்சு. ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக போயிடுச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்ம அப்படியே வந்துட்டு விட்டுற முடியாதுல்ல. லைஃப்பில் இப்படி தான் நம்மளுக்கு வந்து சில டைம் நடக்கும். நம்ம ரொம்ப எஃபெக்ட் போட்டு அது பர்ஃபெக்டாக வரும். ஆனால் வந்து அது வந்து நிலைக்காது. தட்ஸ் ஓகே. அதுக்காக நம்ம அதே மாதிரி இருந்துட முடியாது. அடுத்தடுத்து நம்மளோட வேலைகளை பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஹேர் கேர் ரொட்டீன் ஒன்று எடுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட் வீக் வந்து வெறும் ஃப்ரெஷ் அலோவேரா அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு இது 2யும் போட்டு மிக்சியில் அடித்து அலோவேரா ஷாம்புவாக யூஸ் பண்ணேன். அது எனக்கு வந்து ஹேர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் சரி, இது நம்ம அந்த வீட்டில் இருக்கிற திங்ஸ் தானே இதெல்லாம். இது எதுவுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து வெளியிருந்து வாங்க போகிறதில்ல. வீட்டில் மருதாணி செடி இருக்குது, ஆலோவேரா செடி இருக்குது, வெந்தயம் வீட்டில் இருக்குது, தேங்காய் எண்ணெய் வீட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு பேக் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக் ஆஃப் அன்னைக்கு எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து நான் ஷிஃப்ட் வந்து மாற்றி மாற்றி பார்க்குறது, நைட் ஷிஃப்ட் பார்க்குறது. ஸோ அதனால் எனக்கு தூக்கம், என்னோட ஸ்லீப்பிங் சைக்கிள் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகி நிறைய முடி கொட்டிடுச்சு. அதுக்காக நான் வந்து சில ப்ராடக்ட்ஸும் வாங்கி யூஸ் பண்ணேன். என்னதான் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணால் கூட நம்ம அந்த ஷிஃப்ட் ரொட்டீன்லாம் வந்து மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கிறதுனால அதுவும் எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல. சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எதுவுமே வந்து பெருசாக நம்மளுக்கு செலவு கிடையாது அண்ட் நேச்சுரல் வே, சைடு எஃபெக்ட் கிடையாது. அதனால இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் மண்டையில் வந்துட்டு அப்படியே ஒரு கேப் இருக்கும் பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்லாம் போடணும். நான் எப்போவும் இந்த மாதிரியெல்லாம் ஹேர் கேர், ஸ்கின் கேர்லாம் பண்ணவளே கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு இதெல்லாம் தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டில் தேவைப்படுது. இதெல்லாம் தான் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து டவுன் பண்ணுறது. அதனால் நம்ம பொதுவாக லேடிஸ் வந்து மேக்கப் போடுறது அப்படிங்கிறது வந்து மேக்கப் போடுறது, இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன், அதுக்கப்புறம் ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுறது அவங்களோட அப்படியே மற்றவங்க பார்த்து சொக்கி விழணும் அப்படின்றதுக்காக கிடையாது இல்லையா. நமக்கு நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வேணும். இது ஒரு வேளை இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னால் மேபி நான் வந்து என்னை நானே லோவாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் ஏன் இடம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன ரீசன் வேணால் சொல்லலாம். நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ ரீசன்ஸ் வேணால் கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணி நம்மள உடம்ப நம்மளை நாமளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நாம் நிறைய நல்ல பெட்டராக வந்து நம்மளோட அவுட்புட்ஸ் கொடுக்கலாம்.
ஸோ அந்த ஹேர் பேக் போட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு மட்டும் தான். அதனால இட்லி அண்டு பொடி தான். பொடின்னும்போது நல்லெண்ணெய் தான் ஊத்தி சாப்பிட்டேன். நல்லெண்ணெய் வந்து அப்படியே ஊத்தி சாப்பிடுறதுக்கு பதிலா, இந்த மாரி சூடு ஏத்தி சாப்பிட்டா அதனோட கோல்ட் எஃபெக்ட் வந்து இருக்காது. அதுக்காக தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹேர் பேக் போட்டு அது வந்து உடம்ப கூல் பண்ணும். அதனால இதுவும் வந்து நம்மளுக்கு அந்த கோல்ட் எஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இத பண்ணியிருக்கேன். தென் இது வந்து பச்சை மிளகா நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது. அதுதான் வந்துட்டு நான் நம்ம லஞ்ச்க்கு வந்து யூஸ் பண்ணேன். லஞ்சும் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா, அ வீக் டேஸ்ல கூட நம்ம விதவிதமா செஞ்சு சாப்பிடலாம். ஆனா, எனக்கு வீக் ஆஃப் வர அன்னைக்கு எனக்கு வந்து இந்த கிச்சன் பக்கம் போணும், அ ஹெவியா சமைக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அ யாராவது நமக்கு சமைச்சு போட மாட்டாங்களான்ற மாரி இருக்கும். அந்த மாரி நேரத்தில தான் அம்மாலாம் வந்து ரொம்ப மிஸ் பண்றது. அ அப்படியே காலையில தூங்கி எழுந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி எப்படின்னா எந்திரிக்கவே மாட்டோம். அ சாப்பிடு, சாப்பிட்டு தூங்கு, சாப்பிட்டு தூங்குன்னு எழுப்புவாங்க. அது ஒரு காலம். இப்ப நம்ப தான் அம்மா. அதனால வந்து ஆ நம் நம்ப தான் நம்ம ஃபேமிலிய பார்த்துக்கணுன்ற கட்டத்தில இருக்கோம். ஸோ இல்லங்கலாம ஏதோ ஒண்ணு சமைச்சு வச்சுட்டு, ஆ அத சாப்பிடலாம் அப்டின்னா, சரி வெறும் சாம்பார் தான் வச்சேன். அவர் தான் வந்துட்டு வரும்போது எக் வாங்கிட்டு வந்தாரு. "என்னாலாம் முடியாது. நீயே பண்ணு" அப்டின்னு சொன்னேன். அவர் தான் வந்து இந்த ஆம்லெட் பண்ணாரு. ஆ நான் தம்ப்நெயில்ல சொன்ன மாரி, இந்த மாரி எண்ணெய் விட்டு, அதுக்கப்புறம் அதில அந்த ஸ்பைசஸ் போட்டு, அப்புறம் முட்டை உடைச்சு ஊத்தி, ஆ அத வந்து வேக விட்டு ஆம்லேட் பண்ணி பாருங்க. எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி இத எனக்கு செஞ்சு குடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. பட் இது எனக்கு செம்ம டேஸ்ட்டா இருந்தது. ஆ எப்படி வந்து அது அவ்ளோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் குடுத்துச்சு. நீங்க வேணா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ப வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், நம்மளோட பார்ட்னர் வந்து அது மேல் ஆர் ஃபீமேல், ஆ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்‌க்கா இருக்கட்டும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட்‌க்கா இருக்கட்டும், ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அது பெர்ஃபெக்ட் கோஆர்டினேஷனோட பண்ணா தான், அந்த விஷயத்துல வந்து நம்போ சக்சஸ் பண்ண முடியும். இல்ல நம்ம அந்த முயற்சிய வந்து ஆ மனம் தளராம வந்து எடுக்க முடியும். இப்ப நான் இந்த விளாக்லாம் பண்றது நான் இப்ப தான் ரீசென்ட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆ என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காரு. நான் வந்து சொன்னேன், "எனக்கு நீ ஆம்லெட் போடுறது ஓகே. பட் எனக்கு அத வந்து வீடியோ ஷூட் பண்ணி குடுக்கணும்." அப்படின்னு சொல்லி சொன்னப்ப, "அதுக்கு என்ன பண்ணிடலாம் விடு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணி குடுத்தாரு. ஆக்சுவலி அதுதான் வந்துட்டு ரொம்ப யூ நோ த கியூட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். எவ்வளவோ பண்ணாலும் இன்னும் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம்னு பண்ணா கூட, இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல தான் வந்துட்டு நம்ப அவங்களோட நான் பொதுவா அவங்க பொருள பார்க்க மாட்டேன். அதுக்கு அவங்க போடுற எஃபர்ட்ட தான் பார்ப்பேன். அதனால வந்து எனக்கு இது ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸோ லன்ச் இதுதான். ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறம் ஆம்லேட் வித் ஃபுல் ஆஃப் லவ். அதுக்கப்புறம் லெமன் ஊறுகாய். இதுதான் வந்து லன்ச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தூங்கி எழுந்தாச்சு. அ தூங்கி எழுந்து தூக்கமே வந்துட்டு போல. அ வீக் ஆஃப் ஆச்சே எப்படி வந்துட்டு அந்த மாரி இருக்க முடியும்? ஆனாலும் வேற வழி கிடையாது. ஸோ எழுந்து வந்து அடுப்புல டீ வச்சுட்டு, ஆ துணி மடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ டீ தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா வேணும் இல்லையா? அதனால அது கொதிக்கிற வரைக்கும் நம்போ இந்த வேலைய பார்ப்போம், அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருந்தேன். அதாவது துணி துவைக்கிறத விட, அத இப்டி மடிச்சு அது அதனோட பிளேஸ்ல வைக்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனாலும் வேற வழி இல்ல. அதையும் நம்ம தான் செஞ்சாகணும். ஆ ஸோ இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு டீய குடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா, என்னோட கோலம் அழிஞ்சது பால்கனியில அப்படியே நாஸ்டியா இருந்தது. மழை பெஞ்சு விட்டுருந்ததெல்லாம். சரி மறுபடியும் வந்துட்டு ஆ அத நான் அப்படியே விட்டேன் அப்படின்னு சொன்னா, கொசு எல்லாம் சேர்ந்துரும். அதனால அது எல்லாமே பெருக்கி, கிளீன் பண்ணி, மறுபடியும் வந்து ஒரு கோலம் போட்டேன். அந்த மழைக்கு என்னதான் கோவமோ தெரியல எனக்கு. நேத்து வச்சு செஞ்சிடுச்சு. ஆ
சரி, அ எப்படி நம்ம வந்து டியூஸ்டே அதுவுமா கோலம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோலம் போட்டு விட்டேன். மறுபடியும் மழை பெஞ்சு ஸ்பாயில் பண்ணிடுச்சு. "இது என்னடா இது?" அப்படின்னு சொல்லி கிளம்பி "என்ன எங்கேயாச்சும் வெளிய கூட்டு போப்பா" அப்படின்னு சொல்லி அ வெளிய கிளம்பி போயிட்டோம். அ சில பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியதா இருந்தது. அதனால வந்து கிரி ஷாப்க்கு தான் போனோம். போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால வெளியவே டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் டியூஸ்டே விலாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த வெரி பெஸ்ட்.